கைஸ் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனில் நம்ம ரூ. 100 மட்டும் எக்ஸ்ட்ராவாக ப்ராஃபிட் வர மாதிரி நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா, அதை எப்படி நம்ம எடுக்க போகிறோம்னா, இந்த ஆப்பில் நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டெபாசிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் என்னோட சைட் போனஸாக நான் உங்களுக்கு ரூ. 50 பார்த்தீங்கன்னா கொடுப்பேன். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 100 வரும். பட் ஆனால் அந்த ரூ. 100 நம்ம வந்து பெட்டிங் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் வித்ட்ரால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பெட்டை நம்ம எப்படி சேஃபாக பண்ணலாம் அப்படின்றத எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க, லாகின் பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. அண்ட் எகைன் நீங்கள் போட்ட பாஸ்வேர்டே மறுபடியும் போட்டுக்கோங்க. அண்ட் நம்ம ரெஃபரல் கோட் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி போனால் மட்டும்தான் என்னோட சைட் போனஸாக நான் ரூ. 50 தருவேன்ல, அதை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஓடிபின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை போட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ ஹோம் பேஜுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே டாஸ்க் ரிவார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வெல்கம் போனஸாக உங்களுக்கு ரூ. 20 கிளைம் பண்ண சொல்லுவாங்க. அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணதுக்கு ஒரு ரூ. 20 மொத்தமாக உங்களுக்கு ரூ. 40 எங்கள் சைட்லேருந்து போனஸாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் எப்படி ரீசார்ஜ் பண்ணலாம்னா இந்த ரீசார்ஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி 500 என்டர் பண்ணி ரீசார்ஜ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த யூபிஐ ஐடி என்ன இருக்குன்றதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பண்ணதுக்கப்புறமா இந்த பேடிஎம் ஆப்ஷன் போய்க்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பேடிஎம் ஆப்ஷனுக்கு போய் ஸ்கேன் அண்ட் பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேன் ஃப்ரம் கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேமெண்ட் சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஃபெயிலியர் ஆகும். சப்போஸ் அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா எகைன் நீங்கள் ரீசார்ஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் உங்களுக்கு என்ன யூபிஐ ஐடி இருக்கோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. சேம் யூபிஐ ஐடி மறுபடியும் வந்துச்சுன்னா இங்கே சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு யூபிஐ ஐடி வரும். அதை நீங்கள் கொடுத்துட்டு பேடிஎம்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ எனக்கு பாரத் பேன்னு சொல்லிட்டு வேறு ஒரு யூபிஐ வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அதே சேம் ப்ரொசீஜர் தான். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்கேன் அண்ட் பே ஆப்ஷன் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கர்சர் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வரும். இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், இங்கே டைமிங் ஓடிட்டுருக்கும். அண்ட் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா உங்களோட ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்துடும். சப்போஸ் அந்த டைமிங் முடிஞ்சுமே வரலன்னா ஸ்பீட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் வியா டெலகிராம்ன்றதை கிளிக் பண்ணி அது மூலிமா கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லைனா கம்ப்ளைண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அண்ட் நான் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு ஓகேனா உங்களோட ஐடி டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிட்டு எனக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டா போதும், நானே உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் இப்போ உங்களோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வேலட் ஆப்ஷன்லேயே ஏறி இருக்கும். சரிங்களா, இப்போ நீங்கள் இந்த வித்ட்ரால் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு உங்களோட யூபிஐ டீட்டெயில்ஸ் போடணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் போடணும். இந்த யூபிஐன்றதில் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆக்சுவல் நேம், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் பேர் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. யூபிஐ அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் யூபிஐ அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இல்லை செட் ஆஸ் ப்ரைம்ன்றதில் எஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க். ஓகேங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட பேர் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி கொடுங்க. அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுங்க. அண்ட் செட் ஆஸ் ப்ரைமில் நோன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அண்ட் நீங்கள் வந்து இப்போ வித்ட்ரால் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்ட்ராவல் வந்து ஆகாது. ஓகேங்களா, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பேலன்ஸில் இப்போ வந்து 540 இருக்கும். ஓகேங்களா, அதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்ன்றதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி கேட்பாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. ஓகேங்களா, 500 வந்து நீட் டு பெட்டுன்ற மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ இந்த பெட்டிங் அமௌண்ட்டை நம்ம எப்படி ஈஸியாக நம்ம வந்து நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து அண்ட் பெட்டிங்கும் நம்ம அந்த ரூ. 500 பெட்டிங் பண்ணலாம். அது எப்படி நம்ம குறைக்கலான்றதை பார்க்கலாம். நம்ம ரிஸ்கே இல்லாமல் நம்மளோட ப்ராஃபிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம பெட்டிங்கும் பண்ணி வித்ட்ரால் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ இந்த ஹோம் ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏவியேட்டர்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும். ஓகேங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இருங்க, கனெக்ட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் உங்களோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் நீங்கள் ஆட்டோன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் இந்த ஆட்டோ கேஷ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த செகண்டில் இருக்கிறதையுமே நீங்கள் வந்து ஆட்டோன்றதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்குல்ல இந்த ஆட்டோ கேஷ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு 2.00ன்னு சொல்லிட்டு வச்சுருங்க. ஓகேங்களா, வச்சுட்டு அவ்வளோதான். நீங்கள் வந்து ஆட்டோ பெட் வந்து ரெண்டுத்துலேயுமே எனேபிள் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக பெட்டாகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நீங்கள் பண்ணாதீங்க. எப்போனா இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஒரு 2 டைம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த வந்து ஆட்டோ பெட்டுன்றதை நீங்கள் வந்து பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4.3x வரைக்கும் போயிருக்கு. இதுக்கு முன்னாடி 1x தான் போயிருக்கு.
அண்ட் இப்போவும் 2.5 கிட்டே வந்திருக்கு. ஒரு 2 எக்ஸுக்கு உள்ள அதாவது இந்த ப்ளூ கலர் சிம்பிளா சொல்லப்போனா, இந்த ப்ளூ கலர்ல இந்த 2 டைம் வந்துச்சுன்னா, அடுத்த டைம் நம்ம அப்படியே கன்டினியூஸா நம்ம வந்து பெட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா 2 டைம் ப்ளூ வந்திருக்கு. ஸோ, இப்ப நான் ஆட்டோ பெட்ன்றத நான் இந்த 2த்துலயுமே நான் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிக்கிட்டா இந்த மாரி தான் வரும். இந்த மாரி வந்துருச்சுனாலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பெட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இங்க பாருங்க எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இது கேஷ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ, இந்த மாரி தான் நீங்க வந்து கன்டினியூஸா நீங்க அந்த 500 பெட் பண்ற வரைக்குமே நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கணும். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப் டூ 600 வரைக்குமே வந்து வின்னிங்ஸ் வரதுக்கு உங்களுக்கு நெறையவே சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? என்னோட அக்கவுண்ட்ல வெறும் 500 சம்திங் தான் இருந்துச்சு. பட் ஆனா நீங்க வந்து புதுசா வர்றதுனால உங்களுக்கு 540 இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு 25 டைம் பெட்டிங் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கான அமௌண்ட் அந்த ரூ. 500 பெட்டிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, எல்லாமே மைனஸ் ஆயிரும். வித்ட்ராலுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஓகேங்களா? ஸோ, அந்த மாரி 25 டைம் பண்ணியுமே உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ண அமௌண்ட்லயே தான் இருக்கு. ஸ்டார்ட் பண்றது நம்ம வந்து ரூ. 540லேருந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ, எல்லா போனஸ் போக. அதே ரூ. 40 தான் இருக்கு. இல்ல அத விட ரூ. 10 கம்மியா இருக்கு. அப்டின்னா வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து மினிமம் வித்ட்ரால் 530 தான். உங்களுக்கு 530 இருந்துச்சுன்னா, நீங்க அப்படியே இந்த அப்ளிகேஷன்லேருந்து வெளில வந்துட்டு, நீங்க வித்ட்ரால் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம உங்களுக்கு வந்து போனஸா கூட நம்ம வந்து குடுத்துருவோம். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லிட்டு, நீங்க இதிலேயே கன்டினியூஸா ப்ளே பண்ணக்கூடாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ் வருதுன்னும் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. நீங்க சேம் அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா, லாஸ் வந்து ப்ராஃபிட் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்டினியூஸா உங்களுக்கு வந்து வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு ப்ராஃபிட்ல தான் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டும். ஸோ, அத நீங்க அப்பமா வித்ட்ரால் போட்டுக்கலாம். அண்ட் முக்கியமா இந்த பெட்டிங் அமௌண்ட் நம்ம குறைக்கிறோம்னா, நம்ம கண்டிப்பா ஒரு 25லேருந்து 27 டைமாச்சும் நம்ம பெட்டிங் பண்ற மாரி இருக்கும். அப்படி எல்லாமே பண்ணியுமே உங்களுக்கு ப்ராஃபிட் எதுவுமே வரல. கரெக்ட்டா உங்களுக்கு 530ல தான் இருக்குன்னா, நீங்க அப்படியே டைரக்ட்டா வித்ட்ரால் போட்டுருங்க. அண்ட் நான் இதுவரைக்கும் சொன்னதுல உங்களுக்கு ஏதாச்சும் புரியலன்னா, ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட கேட்டுட்டு, அதுக்கப்புறமா கேம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கீழ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் குடுத்துருக்கேன். அதுக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணி ஒரு 600 கிட்ட நான் எடுத்துட்டேன். இப்ப நான் இந்த வித்ட்ரால் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வித்ட்ரால் பண்ணேன்னா, எனக்கு வித்ட்ராவல் ஆகிரும். ஓகேங்களா? அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 100 எக்ஸ்ட்ராவா கிடைச்சிருக்கு. உங்களுக்கு இதுக்கு மேல அதிகமாவும் கிடைக்கலாம், கம்மியாவுமே கிடைக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனா நம்பளோட டார்கெட் என்னன்னா, அந்த பெட்டிங் அமௌண்ட்ட நம்ம வந்து குறைக்கணும். இப்ப நீங்க 500 டெபாசிட் பண்றீங்கன்னா, 500மே நீங்க பெட்டிங் பண்ணா மட்டும் தான் வித்ட்ராவல் பண்ற மாரி அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ, அந்த 500 உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அந்த பெட்டிங் எல்லாமே நீங்க பண்ணிட்டாலே நீங்க வந்து வித்ட்ராவல் போட்டுறலாம். ப்ராஃபிட் வரலன்னு சொல்லிட்டு எதுவுமே நீங்க வந்து நெனச்சுட்டு நீங்க வந்து மறுபடியும் போட்டீங்கன்னா, உங்களுக்கு லாஸ் ஆகுறதுக்கு தான் நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ, இத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன்.